சாக்லேட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே சாக்லேட் பிடிக்கும். என்னோட ஃபேவரட்டும் வந்து சாக்லேட் தான். என்னோட வீக்னஸ் கூட சொல்லலாம். ஸோ நம்ம வந்து கடையிலேருந்து ஒரு பார் சாக்லேட்டை வாங்கி நம்ம சாப்பிடுவோம். ஆனால் என்னைக்காவது நம்ம வந்து இந்த சாக்லேட் வந்து எங்கேருந்து வருது, இதை வந்து எப்படி வந்து பண்ணியிருப்பாங்க, இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னவா இருக்கும். இப்போ நம்ம வந்து காய்கறி வாங்குறோம்னா நமக்கு தெரியும். இப்போ ஒரு கத்திரிக்காய்னா இது வந்து விதை போட்டு அது செடி முளைச்சு அதுல இருந்து காய் வந்துச்சு அப்படின்னு. பட் சாக்லேட்டை பத்தி நம்ம ரொம்ப வந்து யோசிச்சது இல்லை. ஆனால் நான் வந்து ரொம்ப நாளாவே எனக்கு வந்து சாக்லேட் வந்து எப்படி பண்றாங்க, அது வந்து எப்படி, அதோட ப்ராசஸ் எப்படி, அதை வந்து ஒரு வீடியோவா பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு ஆசை இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அதை தான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவில் இந்த செக்ஷன்ல நான் வந்து கூகுள்லயும் சரி நிறைய புக்ஸ் வாசிச்சேன், நிறைய வீடியோஸ் பார்த்ததுல வந்து சாக்லேட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட், அது வந்து கக்காவ் ஃப்ரூட் அப்படின்னு. ஸோ அந்த ஃப்ரூட்ல தான் வந்து அந்த ஃப்ரூட்ல இருந்து எடுக்கக்கூடிய பீன்ஸ் வச்சுதான் சாக்லேட் வந்து பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணணும்னா எனக்கு அந்த ஃப்ரூட் தேவை. அமேசான்ல எல்லா இடத்துலயுமே சர்ச் பண்ணே கிடைக்கல. பட் லக்கிலி கேரளால ஒரு ஆன்லைன் ஷாப் இருக்கு. அந்த ஷாப் வந்து எனக்கு கூகுள் சர்ச் மூலமா தெரிஞ்சிச்சா. ஸோ அதுல வந்து அந்த கக்காவ் ஃப்ரூட் வந்து அவங்க சேல் பண்றாங்க. ஸோ அந்த கக்காவ் ஃப்ரூட் வந்து நான் ஆர்டர் போட்டேன். 1 கிலோ ஃப்ரூட் வந்து அரௌண்ட் 200 rupees வந்து எனக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நான் 2 கிலோ ஃப்ரூட் வந்து ஆர்டர் பண்ணேன். அரௌண்ட் எனக்கு ஒரு 5ல இருந்து 6 ஃப்ரூட் வந்து கக்காவ் ஃப்ரூட் வந்து அனுப்புனாங்க. ஸோ அந்த ஃப்ரூட் எனக்கு கையில கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஃப்ரூட்ல இருந்து தான் வந்து சாக்லேட் வந்து ரெடி பண்றாங்களா அப்படின்னு. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம உடைச்சோம்னா அது நல்ல ஒரு ஹார்டான ஷெல் இருக்கும். அதை நம்ம உடைக்கணும், இல்லைன்னா கட் பண்ணணும். கட் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பல்போடி அந்த கொக்காவ் பீன்ஸ் வந்து இருக்கும். ஒரு மாதிரி குழுன்னு பீனை சுத்தி வந்து ஒரு ஃப்ளஷ் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளஷை நம்ம சாப்பிடலாம். அதோட ஸ்மெல் வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு பழுத்த பழம் வந்து எந்த மாதிரி ஸ்மெல் இருக்கும், இந்த துளுவம் பழம், அந்த ஸ்மெல் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த பீன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி 1 வீக் வந்து ஒரு ட்ரேலையோ இல்லைன்னா பாத்திரத்திலையோ போட்டு மூடி வச்சு அதை வந்து நம்ம ஃபெர்மெண்ட் பண்ண விட போறோம். அதுதான் கக்காவ் பீன்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபெர்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த கக்காவ் பீன்ஸ் வந்து ஒரு மாதிரி லைட் ரெட் கலர்ல மாறும். அந்த கலர்ல மாறினதுக்கு அப்புறமா யூஸ்வலா அதை வந்து ஃபேக்டரிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து வெயில்ல காய வச்சிருவாங்க. காய வச்சு அந்த ப்ராசஸ், அந்த பீன்ஸை வந்து எந்த கம்பெனி வந்து இப்போ கேட்பரிஸ்னா அந்த கம்பெனிக்கு ஷிப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக்டரிக்கு வந்து அந்த பீன்ஸ் வந்து ரீச் ஆனோன்னு, அதாவது ஃபெர்மெண்ட் பண்ணி காய வச்ச பீன்ஸ் வந்து ரீச் ஆனோன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஒவ்வொரு பிராண்ட்ஸோட சீக்ரெட். அந்த ரோஸ்டிங் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்றாங்க, அதுதான் வந்து அந்த ஒவ்வொரு சாக்லேட்டுக்குள்ள டேஸ்ட் வந்து வேரி ஆகுது தெரியுமா. அது வந்து இந்த ரோஸ்டிங் இதுல தான் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுவாங்க. ரோஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட அவுட்டர் ஷெல் வந்து உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமாட்டு அந்த ஷெல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள வந்து ஒரு சீடு மாதிரி ஒரு பார்ட் வந்து பெருசா கிடைக்கும். அதுதான் நிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கக்காவ் நிப்ஸ். கக்காவ் நிப்ஸ் வந்து உங்களுக்கு அமேசான்ல அவைலபிளா இருக்கு. அது ரொம்ப வந்து அதுதான் வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் அந்த சாக்லேட். நம்ம பவுடர் பண்ணி இது பண்றதுக்கு முந்தின ஃபார்ம் வந்து கக்காவ் நிப்ஸ்ன்னு. அது வந்து இன்டர்நெட்ல இப்போ ரொம்ப பாப்புலரா இருக்கு. நிறைய பேர் அதை வந்து டெசர்ட்ல மேல தூவுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் பண்றாங்கன்னா கக்காவ் நிப்ஸ் போடுவாங்க. நீங்க நிறைய பேர் அதை ஃபெமிலியரா இருக்கும் உங்களுக்கு கக்காவ் நிப்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த கக்காவ் நிப்ஸை வந்து அந்த கக்காவ் நிப்ஸ்ல பார்த்தீங்கன்னா 54% வந்து கொக்கோ பட்டர் இருக்கு. ஸோ கக்காவ் நிப்ஸை வந்து அவங்க வந்து க்ரஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கக்காவ் ஓரளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்க க்ரஷ் பண்ணும்போது அந்த கக்காவ் நிப்ஸ் 2ஆ பிரியும். ஒன்று கொக்கோ பட்டர், இன்னொன்று கொக்கோ மாஸ் அப்படின்னு.
அந்த கொக்கோ மாஸ் அவங்க ப்ராசஸ் பண்ணி ட்ரை பண்ணி பவுடர் பண்ணாங்கன்னா அதுதான் கொக்கோ பவுடர். இந்த கொக்கோ பட்டருங்கிறது வந்து உங்களுக்கு நார்மல் ஒரு பட்டர் பீஸ் மாதிரி இருக்கும். அது ரூம் டெம்பரேச்சர்லயே ஹார்டா தான் இருக்கும். அது நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்றாங்க. அதாவது க்ரீம் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் பண்றதுக்கு அந்த கொக்கோ பட்டர் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கொக்கோ இதோட ப்ராசஸ். நான் இந்த இதெல்லாமே ரீட் பண்ணது வந்து இந்த புக்ல தான், அல்டிமேட் சாக்லேட் கைட் அப்படின்னு. இந்த புக்ல வந்து எல்லாமே இருக்கு. சாக்லேட் பண்றது, டெசர்ட் பண்றது, டெம்பரிங், அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் ஹோம்மேட் சாக்லேட்டு, கேக்கு எல்லாமே இருக்கு. ஸோ இதுல இந்த பேஜில் தான் நான் வந்து இதை ரீட் பண்ணேன். ஸோ அந்த கொக்கோ மாஸ், கொக்கோ பவுடர் வரைக்கும் வந்துட்டேன். இனி அடுத்து சாக்லேட் பண்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கக்காவ் நிப்ஸை வந்து காஞ்சிங் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதை வந்து யூஸ்வலாக ட்ரெடிஷ்னலாக 2 கல் ஸ்டோனுக்கு இடையில வச்சு அப்படியே கிரைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட 48 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ் வரைக்கும் கிரைண்ட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா, அந்த நம்ம ஒரு பீஸ் சாக்லேட் சாப்பிடும்போது வாயில் அப்படி கரைஞ்சு போகுது தெரியுமா, அந்த அளவுக்கு அது ஃபைன் ஆகணும். அது வந்து நம்ம நார்மலாக மிக்சியில் போட்டு கொஞ்சம் பண்ணோம்னா நமக்கு ஃபைன் ஆகும், பவர்ஃபுல் பிளெண்டர்ல ஃபைன் ஆகும். ஆனால் அந்த ஸ்மூத்னஸ் வந்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 48 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ் வரைக்கும் அது வந்து அந்த ஸ்டோன்ல வந்து கிரைண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸோட பேரு தான் காஞ்சிங். இந்த காஞ்சிங்க்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஸ்வீட்னிங் பண்றது. உங்களுக்கு மில்க் சாக்லேட் வேணும்னா மில்க்கும் ஆட் பண்ணி சுகரும் ஆட் பண்ணுவாங்க. டார்க் சாக்லேட் வேணும்னா கொக்கோ இது அதிகமாக இருக்கும், சுகர் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி பர்சன்டேஜ் எல்லாம் கணக்கு பண்ணி பண்ணுவாங்க. இதுல இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, ஒயிட் சாக்லேட் நம்ம வாங்குறோம்ல, அது சாக்லேட்டே கிடையாது. ஏன்னா வந்து அது வந்து கொக்கோ அந்த மாஸ், அந்த கொக்கோ நிப்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பண்ணவே மாட்டாங்க. அதனால ஒயிட் சாக்லேட் வந்து சாக்லேட்டே கிடையாது, லைக் கொக்கோ சாக்லேட்டே கிடையாது. ஸோ இந்த காஞ்சிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு அவங்க ஃப்ளேவரிங்ஸ் ஆட் பண்ணுவாங்க. வெனிலா, அதுக்கப்புறம் சுகரு, அந்த மாதிரி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அந்த ஃபேக்ட்ரி வந்து அதுக்கு தக்கன ஆட் பண்ணி மோல்ட்ஸ்ல ஊற்றி கிடைக்கிறது தான் ஒரு சாக்லேட் பார். ஓகே, ஸோ இதுதான் நான் இந்த புக்கில் இருந்து ரீட் பண்ண விஷயங்கள். நான் இன்னும் 2-3 புக் ரெஃபர் பண்ணேன். முக்கால்வாசி எனக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சது வந்து இந்த புக்கில் தான். ஸோ நான் வந்து எனக்கு அந்த கிடைச்ச கொக்கோவை வந்து நான் என்ன பண்ணேன்னா, கொக்கோ பீன்ஸை ஃபெர்மெண்ட் பண்ணியிருக்கேன். 1 வாரம் ஃபெர்மெண்ட் பண்ணி அதை வந்து இப்போ வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறது, வீட்லேயே நம்ம வந்து ஒரு பார் ஆஃப் சாக்லேட் வந்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளோட பீன்ஸை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துருங்க, பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு லைன் பண்ணிடுங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர், ஆடியோடது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பீன்ஸை போட்டு 180 டிகிரி செல்சியஸில் 35 to 40 மினிட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது அவனில் வச்சேன் தெரியுமா, 180 டிகிரி செல்சியஸ் அவனில் 40 மினிட்ஸ் பேக் பண்ணேன். ஸோ அது பேக் ஆகி முடித்தோடனே நான் அவன்லேயே விட்டுட்டேன். அது அப்படியே கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுட்டேன். ஸோ கூல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுதான் வந்து ரோஸ்டட் கக்காவ் பீன்ஸ். ஸோ இப்போ இதுக்குள்ளாடி இந்த அவுட்டர் ஷெல்லை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பீன்ஸ் வந்து நமக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அவுட்டர் ஷெல் நீங்கள் இப்படி வச்சோடனே உங்களுக்கு வந்து அப்படி ரிமூவ் ஆகிருது பாருங்கள். ரிமூவ் ஆகி நமக்கு கிடச்சிருக்கிற என்ன இருக்குது பாருங்கள், இந்த இதுதான் வந்து கக்காவ் பீன்ஸ். ஸோ இதை லைட்டாக நம்ம வந்து கையை வச்சு க்ரஷ் பண்ணாலே உங்களுக்கு கக்காவ் நிப்ஸ் வந்து கிடச்சிரும். இந்த கக்காவ் நிப்ஸ் தான் நீங்கள் அமேசானில் ஆன்லைன்லலாம் வாங்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் கக்காவ் நிப்ஸ். இதை வந்து பவுட்ரு பண்ணாதான் உங்களுக்கு வந்து சாக்லேட் வந்து கிடைக்கும். இதை பவுட்ரு பண்ணி தான், சுகர்லாம் போட்டு பவுட்ரு பண்ணி தான் சாக்லேட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு வந்து அவ்வளவு கொக்கோ, அந்த பீனில் இருக்கக்கூடிய கொக்கோ நிப்ஸை வந்து நான் எடுத்துட்டேன். சிலது வந்து எனக்கு முழுசாக கிடச்சிருக்கு, சிலது உடஞ்சே வந்துச்சு. பட் நமக்கு ஓவராலாக அவுட்டர் ஷெல்லு தேவையில்லை, அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய இந்த பீன்ஸ், இதுதான் கொக்கோ நிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுதான் நமக்கு தேவை. இப்போ இதை வச்சு ஒரு ப்ராப்பரான சாக்லேட் பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட கக்காவ் நிப்ஸு. ஸோ கக்காவ் நிப்ஸ் இப்போ நம்ம டார்க் சாக்லேட் 70% டார்க் சாக்லேட் பண்ண போகிறோம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து 115 கிராம் கக்காவ் நிப்ஸ், நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கக்காவ் நிப்ஸு. அதுக்கப்புறம் 40 கிராம் சுகர், அதுக்கப்புறம் 10 கிராம் கொக்கோ பட்டர். கொக்கோ பட்டர் வந்து உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது இந்த பிராண்டு கொக்கோ பட்டர். நான் லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன். நீங்கள் கொக்கோ பட்டருக்கு பதில் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ
ஸோ இப்போ வந்து இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். ஸோ இந்த கொக்கோ பட்டரை நீங்கள் வந்து உருக்கணும். நீங்கள் ஒன்று இதை டபுள் பாய்லரில் வச்சு மெல்ட் பண்ணலாம். நான் மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் வச்சு இதை கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஊற்றி அரைக்க போகிறோம். ஸோ இந்த சாக்லேட்டை பற்றின டீட்டெயில்டு ரெசிபி போஸ்ட் வந்து என்னோட பிளாகில் நான் பப்ளிஷ் பண்ணுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ கொக்கோ பட்டர் மெல்ட் ஆகிற டைமில் நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் நம்மளோட கக்காவ் நிப்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுகர். ஸோ நான் என்னோட ஹாமில்டன் பீச் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் லோ ஸ்பீடு 1 நம்பரில் வச்சு கிரைண்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா இது ஸ்லோவாக கொஞ்ச நேரம் கிரைண்ட் ஆகட்டும். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஒதுக்கி விட்டு நம்ம அரைக்க போகிறோம். எவ்வளோ தூரம் ஸ்மூத்தாக நம்மளால் அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்மூத்தாக அரைச்சி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்மளோட கக்காவ் பட்டர் வந்து மெல்ட் ஆயாச்சு. ஸோ இப்போ இந்த அளவுக்கு கிரைண்ட் ஆகிருக்கா, இப்படி லைட்டாக ஒதுக்கி விட்டு நம்ம இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபைன் ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த கொக்கோ பட்டரை விட்டு அரைக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வச்சுருக்கிற அந்த கக்காவ் பட்டர் இருக்குல்ல, கொக்கோ பட்டர், அதை ஊற்றிடலாம். ஸோ நான் சாக்லேட் பண்ணுறதுல உங்ககிட்ட அந்த ப்ராசஸ் சொன்னேன் தெரியுமா, அதில் வந்து கான்ச்சிங்னு ஒரு ப்ராசஸ் சொன்னேன். அது வந்து நம்மளால் பண்ண முடியாது. அதனால எனக்கு வந்து இது எனக்கு தெரியும், இது எக்ஸ்ட்ரா ஸ்மூத்தான சாக்லேட் பார் மாதிரி வராது. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து 1 ஸ்பீடில் அட்லீஸ்ட் ஒரு விட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நான் அதை அப்படியே சுத்த விட போகிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் கூட நீங்கள் அரைக்கலாம். கிரைண்டரில் அரைச்சா கூட உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும். பட் நான் வந்து எவ்வளோ தூரம் என்னால் ஸ்மூத்தாக இதை அரைச்சி எடுக்க முடியுமோ லோ ஸ்பீடில் அது வரைக்கும் நான் அரைக்க போகிறேன். ஸோ இது லோ ஸ்பீடில் வச்சு இதை ஃபுல்லாக சுத்த விட்டுருக்கேன். இது ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ ஒரு 15 செகண்ட்ஸ் போல் அரைச்சேன். இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இடையில காணிக்க போகிறதில்ல. டோட்டலாக நான் விட்டு ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் அரைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் லிட்ரலி ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் அப்படியே அதை லோ இதில் சுற்றினேன். ஆல்மோஸ்ட் ஸ்மூத் ஆகிடுச்சு பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்ல ஸ்மூத்தாக தான் இதை அரைச்சிருக்கேன். இப்போ இதை வந்து மோல்டில் ஊற்ற போகிறோம். நான் வந்து இந்த சாக்லேட் மோல்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார் சாக்லேட்டுக்குள்ளே மோல்டு. நீங்கள் வந்து இந்த இன்னொரு மோல்டு இருக்கு. ஸோ இன்னும் இருக்குல்ல, இந்த மாதிரி மோல்டில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம மோல்டில் வந்து ஊற்றியாச்சு. இதை நான் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ நீங்கள் வந்து இதை செட் ஆக விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சாக்லேட் பார் செட் ஆகிடுச்சு. இதை இப்போ அன்மோல்ட் பண்ணிடலாம். நான் ஆக்சுவலி அன்மோல்ட் பண்ணிட்டேன் ஆர்வ கோளாறுல. இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட சாக்லேட் பார், டார்க் சாக்லேட் பார் 70%. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்னாப் பண்ணி காணிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, சவுண்டு கேட்டுச்சா? பர்ஃபெக்ட் ஸ்னாப்.